எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போது முன்னெடுத்திருக்கிறது கேட்குறாங்க. இப்போ நம்ம கடந்த மாதம் நடந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஒரு மாத காலத்திற்கு தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வது, தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று சொன்னால், சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சில மார்க்கத்திற்கு உடன்பாடு இல்லாத தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் பொழுது அதை ஒட்டுமொத்த இஸ்லாமும் இது ஆதரிக்கிறதோ, அனைத்து முஸ்லீம்களுக்கு இது உடந்தையோ என்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கள் மத்தியிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம எங்கள் நாட்டில் உள்ள ஊடகங்கள் அதுக்கு முக்கியமான பங்காற்றி வருகின்றன. அப்போ இந்த கசப்பு எவனோ ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஒரு மனிதனுடைய செயலாக அதை பார்க்காமல் ஒரு மதத்தினுடைய செயலாக, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் செயலாக பார்த்து ஒரு விதமான வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அதை ஆதரிக்கல, அவங்களுடைய செயலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்வதற்காக ஒன்று. இரண்டாவதாக, இந்த நாட்டில் நடக்கிற பலவிதம் குண்டுவெடிப்பு போன்ற தீவிரவாத செயல்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் நிறைய செய்கிறார்கள். அதெல்லாம் கூட முஸ்லிம்கள் மேல போடப்படுகிறது என்பதையும் விளக்கி, அப்ப இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எங்க மார்க்கம் அப்படி மார்க்கம் இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு அனுமதி இல்லை என்பதை விளக்கவும், முஸ்லிம்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, எங்களுடைய பணக்காரர்கள் அவர்களுக்கு யாரும் உதவி செய்வது கிடையாது, எங்க நாட்டில் உள்ள எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அறிக்கைப்படுவது கிடையாது, அவங்களை ஆதரிக்கிறது கிடையாது என்பதெல்லாம் அவங்களுக்கு விளக்கி, முஸ்லிம்கள் வேற, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தீவிரவாதிகள் வேற என்று கருத்தை நம்ம விதைத்தோமையானால் அண்ணன் தம்பிகளாக வாழ முடியும். எந்த மாதிரி இப்போ ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்றாலே ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பெண்கள் உட்பட அது ஒரு பெரிய பயங்கரவாத மாதிரி பார்க்கிறார்கள். சேர மாட்டார்கள், பேச மாட்டார்கள், பக்கத்தில் உட்கார மாட்டார்கள், வாடகைக்கு வீடு தர மாட்டார்கள், கடையில் வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள். அப்ப முஸ்லீம் கடை என்று சொன்னால் பார்த்துட்டு வேற கடைக்கு போகிறார்கள். இந்த மாதிரியான அளவில் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. அரசு ஊழியராக இருந்தால் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவர் பல வகையிலையும் புறக்கணிக்கப்படுகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று ரெண்டு பேர் செய்கிற இந்த செயல் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய செயல் என்கிற மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்பட்டு அதுல இந்த ஊடகங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும். ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவருடைய வீடுகளுக்கு சென்று, அவருடைய கடைக்கு சென்று, அவர் இருப்பிடத்திற்கு சென்று சந்தித்து விளக்கம் கொடுத்து, இதை நாங்கள் ஆதரிக்கல, எங்க மதம் ஆதரிக்கவில்லை, எங்கள் மக்கள் ஆதரிக்கவில்லை, எங்கள் இயக்கங்கள், எங்கள் சமுதாய இயக்கங்கள் யாருமே ஆதரிக்கவில்லை, இது சிலருடைய தனிப்பட்ட செயல், இதற்காக நீங்கள் எங்களை வெறுக்கக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்துவதுதான் இந்த நாட்டில் அமைதி நிலவுவதற்கு உதவும். அண்ணன் தம்பிகளாக இந்த நாட்டில் வாழ முடியும், கலவரம் இல்லாத ஒரு பூமியாக இதை திகழ முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அஜெண்டாவை என்ன செஞ்சிருக்கிறோம், கையில் எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக தௌஹீத் ஜமாஅத்